இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே மற்றும் பெற்றோர்களே, இந்த 18 மணித்தியால வகுப்பினை மிக திறமையாக தயார்படுத்தி உங்கள் பிள்ளைகளின் புள்ளி அடைவு மட்டத்தை ஒரு 10 மார்க்ஸிலாவது அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு நோக்குடன் நமது ஐவின் தமிழ் செய்தி இணையதளத்துடன் மிக குறைந்த கட்டண அடிப்படையிலே பணியாற்றுவதற்காக வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரூபன் ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த வகுப்பானது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், முழுக்க உங்கள் பிள்ளைகளின் நலன் கருதிய ஒரு பார்வையிலான வகுப்பாக இருக்கும். இதிலே இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன், இதில் இணைந்திருக்கின்ற அனைவரும் புலமை பேசல் பரீட்சையிலே சித்தி அடைய வேணும் என்ற ஒரு பூரண விருப்பத்தோடும் எங்களோடு இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாகத்தான் இருப்பார்கள். அதை விட நான் உங்களுக்கு இந்த விளம்பரம் அல்லது இதுக்குரிய தகவல் பரிமாறும் பொழுது குறிப்பிட்டிருந்தேன், சராசரியாக 200க்கு 120க்கும் 150க்கும் இடைப்பட்ட புள்ளிகளை பெறுகின்ற சராசரி மாணவர்களை அவர்களினது அடைவு மட்டத்தை உயர்த்துவதற்கான ஒரு விசேடத்துவமான வகுப்பாக இது அமையும் என்ற அடிப்படையில் தான் இந்த வகுப்பு நம்மால் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த வகுப்பிலே நாங்கள் எவற்றிலேயுமே அவசரம் காட்டப் போவதில்லை. ஆக அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் சிறுவர்கள், சின்னஞ்சிறார்கள், அவர்களுக்கு ஆசிரியரிடம் நேரடியாக கேள்வியை விளங்கவில்லை என்று கேட்பதில் சில தயக்கங்கள் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப இவ்வளவு நாளும் நடந்த பேப்பர்ல உங்களோட பிள்ளைகள் எந்தெந்த வினாக்கள்ல பிழை விட்டு வேண்டும், அந்த பிள்ளைகளை உங்களது பாடசாலை ஆசிரியரோ அல்ல இவர்கள் டியூஷனுக்கு போற ஆசிரியர்களோ செய்து விட்டிருப்பார்கள். அந்த பிளவிட்ட கேள்விகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருக்கா திரும்ப கொடுத்து பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளை அதுக்கு சரியா விடையளிக்குதா என்று பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு சுயமாகவே அது விளங்கவில்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற பட்சத்திலே அதை மதுரூபன் சாருக்கு தொடர்பு கொண்டு அவர்களது வாட்ஸ்அப் நம்பர் சார் இப்ப தருவார். அது நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் தான். எங்களது கருத்தரங்கு தொடரிலே 2வது வளவாளராக மதுரூபன் ஆசிரியர் பங்கு பெற்றிருந்தார். அவற்றை வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தயவு செய்து நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு எந்த விடயத்தில் தெளிவில்லாமல் இருக்கு, அப்ப அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கஷ்டம் என்றால் அந்த கேள்வியை நீங்கள் படம் எடுத்து மதுரூபன் ஆசிரியருக்கு அனுப்பினா அவர் அந்த கேள்வியை செய்து அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்பீடு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கேள்வி விளங்கினதுன்றதை இந்த வகுப்பூடாக உறுதிப்படுத்தி கொள்வார். இந்த வகுப்பின் பிரதான நோக்கங்கள் ஒன்று, அது உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு விளங்காத பகுதிகளை ஆசிரியரிடம் கேட்டு, அப்ப அது எப்படி என்று சொன்னா உடனே கேட்டு உடனே செய்வது அல்ல. ஆசிரியருக்கு இப்ப நீங்கள் இன்றைய வகுப்பிலே என்ன விளங்கப்படுத்தணும் என்றதை சரிதான எந்த பகுதி விளங்கினே என்பதை நீங்கள் நேற்றே எங்களுக்கு அனுப்பியிருப்போம். அதாவது இந்த 3 நாள் வகுப்பு இருக்கின்றது, 1 ஞாயிறு புதன் வெள்ளி. அவை ஞாயிற்றுக்கிழமையில செய்ய போற வகுப்புக்கு நீங்கள் வெள்ளி சனி காலைக்கு இடையில ஆசிரியருக்கு அனுப்பணும். உங்களோட பிள்ளைகளுக்கு எந்தெந்த வினா தெளிவில்லாம இருக்குது, நீங்கள் எந்தெந்த வினா தெளிவில்லாம இருக்குன்னா நீங்க அந்த கேள்வியை படம் எடுத்து போட்டா ஆசிரியருக்கு தெரியும் அந்த வினா எந்த பகுதியோடு தொடர்புபட்ட. ஆகவே அந்த அடிப்படையில் ஆசிரியர் விளங்கப்படுத்தி கொண்டு போவார். ஒரு பிள்ளைக்கு விளங்கலேன்னு சொல்லி நீங்க அனுப்புகின்ற பட்சத்துல அந்த பிள்ளை மாதிரி இன்னும் ஒரு 40 பிள்ளை விளங்காம இருக்கும் அந்த கேள்வி. ஆகவே தயவு செய்து
அன்புக்குரிய பெற்றோர்களே, விளங்காதத சூம் கல்வியின் வெற்றி வந்து மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ விளங்காத விடயங்களை ஆசிரியரிடம் கேட்டு அறிந்து கொள்வதுதான் சூம் கல்வியின் வெற்றி. ஆகவே ஏனைய வகுப்புகளை போல் இல்லாமல் இறுதி நேரத்திலே ஒரு நான் வர்ணிப்பது இறுதி பஸ் என்று சொல்லி நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி இருக்கிறீர்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 10 புள்ளியாவது நீங்கள் அதிகம் பெற்றால்தான் எங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை. ஆகவே முதலாவது விடயம் அது. உங்களுக்கு விளங்காத பகுதிகளை உடனடியாக நீங்கள் தயார்படுத்துங்கள். சரிதான், உங்களுக்கு கேட்க ஒரு தரம் இல்லை என்ற குறை உங்களுக்கு தேவையில்லை. ஆசிரியர் மிக ஆறுதலாக உங்களுக்கு அந்த விடயத்தை விளங்கப்படுத்துவார். முதலாவது. இரண்டாவது விடயம், ஆசிரியராகவே நீங்கள் அனுப்புகின்ற பகுதிகள் போதாத நிலப்பாடுகள் இருக்கின்ற ஆசிரியராகவே ஒரு 10 வினா, சரிதான், இப்ப நீங்கள் அனுப்புகின்ற வினா 5ஆக இருக்குது என்றால் அந்த 5 வினாவும் சேர்த்து தானும் ஒரு 5 வினா சேர்த்து 10 வினாக்கள் அந்த வகுப்பிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். அது எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு இப்ப 7 மணிக்கு 8 மணிக்கு வகுப்புண்டா 7 மணி போல ஆசிரியர் உங்களுக்கு அதை குறுக்கில் போடுவார். நீங்கள் அதை செய்து பார்த்து கேள்வி வாசிச்சு 1க்கு 2 தரம் வாசிச்சு ரெடியா இருப்பீங்க. அப்ப ஆசிரியர் 1 ஹவருக்குள்ள அந்த 10 கேள்வியும் சரி 15 கேள்வி என்றாலும் சரி இந்த 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு அதை ஆழமா விளங்கப்படுத்துறதுக்கு போதிய நேரம் அந்த ஆசிரியருக்கு கிடைக்கும். சரிதானே? இது இரண்டாவது விடயம். இன்றைக்கு ஆரம்பம் பண்ணபடியே தெளிவா சொல்றேன். அடுத்த விடயம், இந்த 18 மணித்தியால வகுப்புல 3 மாதிரி வினாத்தாள்கள் செய்துவிடப்படும். சரிதான? 3 மாதிரி வினாத்தாள்கள் செய்துவிடப்படும். அதுல அந்த மாதிரி வினாத்தாள்கள் பூரணமாக உங்களுக்கு இந்த குரூப்பிலே பகிரப்படும். நீங்கள் அதனை மாணவர்கள் கொண்டு செய்வித்து நீங்கள் புள்ளியிடக்கூடிய மாதிரி விடைகளும் முதல் உங்களுக்கு அனுப்பப்படும். சரிதான? அதனை நாங்கள் மீட்டலாக செய்கின்ற தன்மை அந்த வகுப்பும் இதில் இடம்பெறும் ஒரு பகுதியாக. இதை விட பகுதி 2ல தெரியாத விடயங்கள், இந்த பந்தியோட முதலாவது பகுதி, அதே மாதிரி இறுதி கட்டிட பகுதி, கணிதத்துக்கு சில பகுதிகள் என்பவற்றை ஆசிரியர் நீங்கள் அதிலே உங்களுக்கு என்ன பிள்ளைக்கு டவுட்டோ அந்த விடயங்களை கேட்டு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த விடயங்களை ஆழமா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பு காலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக அன்புக்குரிய பெற்றோர்களே, இப்ப இந்த வகுப்புல வந்து இப்ப சரிதானே, இப்ப 45 50 60 30 பகுதி 1ல 100க்கு 25 சரிதான 20 எடுக்கிற ஆக்களை, அதே மாதிரி பகுதி 2ல ஆக குறைய எடுக்கிற ஆக்களை நாங்கள் இந்த வகுப்புல வச்சு கைட் பண்ணிடலாம். சரிதானே? சராசரி நாலேஜ் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அவர்கள் இந்த புள்ளியை உச்சப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஆகவே மதுரூவன் ஆசிரியர் உங்களுக்காக வாரத்திலே 3 மணித்தியாலங்கள் ஒதுக்க இருக்கின்றார். அவரது 3 மணித்தியாலத்தையும் பரிபூர்ணமாக உங்களோட பிள்ளைகளின் நலனுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்வது உங்களது கடமை என்ற விடயத்திலே நீங்கள் அக்கறையா இருங்கோ. அதை விட ஏற்கனவே என்னோட இந்த குரூப்ல இணையக்க சிலர் கேட்டுக்கொண்டது, சில பேருக்கு கவரேஜ் பிரச்சனை, ஏனைய பிரச்சனைகள் இருக்குது, இடக்கிட வந்து போயினும் கவரேஜ் பிரச்சனையால, அதால உங்களுக்கு போதிய அளவுக்கு சரியாக உங்களுக்கு ரெக்கார்டிங் முதல் நாளா வீடியோ பதிவு அடுத்த நாள் இங்கு பதிவேற்றப்படுறது. சரிதானே? ஆகவே நீங்கள் அதை பற்றி ஒரு பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து விளங்கி கொள்ள முடியும். சரிதானே? அப்ப அதாலதான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு பிடிஎஃப் கொண்டு போடையில உங்களுக்கு அடுத்த வகுப்புல இருந்து அந்த அண்டு செய்கிற விடயங்கள் பிடிஎஃப்ல போடப்பட்டு உங்களோட பிள்ளையும் சரிதானே அதனை ஏற்கனவே வாசித்து தயாராக இருக்கின்ற நிலைமையில நாங்கள் இந்த விளக்கத்தை குறித்து கேட்க ஆசிரியருக்கும் சுகம், உங்களோட பிள்ளைக்கும் சுகமா இருக்கும். இன்னும் நீங்கள் விளங்காத பலவற்றை கேட்டுக்கொள்ள முடியும். இந்த 3 நாட்களிலும் உங்களுக்கு இந்த டைமில் அந்த அன்புலக ஞாபகத்தை கருத்திறங்கக்கூடிய செமினார் வராது. சரிதானே? ஆகவே
நல்ல ஒரு சந்தர்ப்பம். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியும் நான் இந்த வகுப்பிலே வந்து இலவசமாகவும் பலரை இணைத்திருக்கின்றேன். சரிதான? ஆகவே இது தனியவே பாச நோக்காக கொண்ட ஏனைய கல்வி நிறுவனங்களை போல் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இலவச பண்ணமாகத்தான் மூவ் பண்ணப்படுகிறது. ஆனால் குறைந்தபட்ச ஒரு கட்டணத்தை அறவிட வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கின்றது பொருளாதார நெருக்கடி மிக்க இந்த சந்தர்ப்பத்திலே. அதனால்தான் அந்த அறவு இருக்கின்றது. ஆறாவது, நீங்கள் என்னோட கதை தேவைகளுக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை என்று என்னோட கதைக்கின்ற பட்சத்திலே அவர்கள் அனைவரையும் நான் இங்கே இலவசமாக நடத்துகின்றேன். ஆகவே இந்த சேவையினூடாக தயவு செய்து இலவசம் என்று சொல்லி அப்படி இணைஞ்சவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் உங்களோட பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்கு பாவிச்சு கொள்ள வேணும். இதில் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே மதுரூபன் ஆசிரியர் அவர்களை தொடர்ச்சியாக இந்த வகுப்பினை கொண்டு நடத்துமாறும் மதுரூபன் ஆசிரியர் அவர்களுக்கு நான் உங்களுக்கு இன்றைய தினத்திலே குழுவிலே பகிர்ந்திருந்தேன். உங்களோட பிள்ளைன்ற பெயரையும் இறுதியாக அண்மைய பரீட்சை ஒன்றிலே பகுதி ஒன்றுக்கு எத்தனை புள்ளி எடுத்த என்ற ஒரு மார்க்ஸையும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டேன். நீங்கள் எனக்கு போட்டிருக்கீங்கள், இந்த குரூப்பிலே போட்டேன் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போனால் எனக்கு காலையில் அது லிஸ்டாக வரும், எந்தெந்த பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ். அதை நான் மதுரவன் சார்கிட்ட கொடுப்பேன். அந்த மார்க்ஸின் அடிப்படையிலையும் அந்த பேர் லிஸ்டின் அடிப்படையிலையும் உங்களுக்குரிய வினாக்கள் உங்களோட பிள்ளைகிட்ட ஒவ்வொரு நாளும் 5-10 பேர்கிட்ட அவர் கேள்வி கேட்பேன். சரிதானே? கேள்வி கேட்பேன். சரிதானே? உங்களோட பிள்ளைகள் அந்தந்த துறையில அவர்களுக்கு திறமை இருக்கா இல்லையாண்டு பார்க்கறதுக்காக கேள்வி கேட்பேன். உங்களோட பிள்ளைகளை தொடர்ந்து படிக்க பண்றதுக்காக சுற்றோட்டத்துல கேள்வி வேணும். இன்றைக்கு 5 பேருண்டா நாளைக்கு 5 பேர். ஆகவே உங்களோட பிள்ளைகளே நீங்கள் படிக்க செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. ஏற்கனவே செய்த கணக்கில் அடுத்த வகுப்புல வேட்ட கேள்வி கேட்பேன். அப்ப அந்த லிஸ்ட் வந்து நான் சேருக்கு கொடுக்கணும்னா அந்த மெசேஜை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கிறதையா இன்னொருக்கா போட்டு விடுறேன். இறுதியாக ஒரு இளைஞர்களுக்கு தெரியாது உங்களது பிள்ளை என்ற பேரும் பகுதி ஒன்றுக்குரிய புள்ளியையும் போடும். எத்தனை 100க்கு எத்தனை எடுத்த அண்மைய பரீட்சையில் என்று. சரிதானே? அந்த புள்ளியை நீங்கள் போட்டு எனக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதில் போட்டிருக்கிறேன். என்னுடைய நம்பர் இல்லை, அதை லிஸ்ட் பண்ணி எனக்கு தரப்போற வேண்டிய நம்பர் தான் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க போட்டா அந்த லிஸ்ட் எனக்கு வந்தோன்னா நான் அதை நாளைக்கு மதுரவன் சாருக்கு கொடுப்பேன். ஆசிரியர் அந்த அடிப்படையில அவர்களது புள்ளி அந்த புள்ளியிலேருந்து உங்களை எப்படி உயர்த்துற அடிப்படையில தன்னை கற்பித்தலை அதை திட்டமிட்டு கொள்வார். ஆகவே அன்புக்குரிய வளவாளர் மதுரவன் ஆசிரியர் அவர்களை தொடர்ச்சியாக இந்த வகுப்பினை நடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். கதைங்க சார். ஓகே, நன்றிகள் சார். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள், மீண்டும் வணக்கம். இது உண்மையா சார் சொன்னது மாதிரி ஒரு சாதாரணமாக வாசிக்க விளங்கிக் கொள்ளக்கூடியாக்கள் தான் இதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஒரு 130 தொடக்கம் ஒரு 150-160 வரைக்குமான புள்ளி எடுக்கக்கூடியாக்கெல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா ஆக லோவானாக்களை வந்து இப்போ கொண்டு போயிடாதாங்க என்ன பிள்ளைகள். அப்போ அதால் ஒரு 120-140 அதுக்குள்ளே இல்லாமல் ஈஸியாக கொண்டு போகலை. சரியா? சரி. அப்போ இதில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ புதன் வெள்ளி ஞாயிறு தான் உங்களை கிளாஸ் நடக்க போகுது. அந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முதல் நான் உங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட நான் என்ன வினா உங்களை படிப்பிக்க போகிறேனோ அதனால் முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பில் போடுவேன். சரியா? ஓகே தானே? அப்போ அதை போட்ட பிறகு நீங்களே செய்து வச்சிருப்பீங்க. உதாரணம் 10 வினாவோ 15 வினாவோ கொஞ்சம் வினாக்கள் போடுவேன். சரிதானே? பிடிஎஃபாக போடுவேன். அப்போ நீங்கள் அதை செய்து வச்சிருப்பீங்க. பிறகு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அதில் இப்போ அந்த வினாவில்
அல்லது வேற உங்களுக்கு தெரியாத இல்லை கஷ்டப்படுற வினாக்கள் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்போ அந்த நான் பெரும்பாலும் இது எல்லா பிள்ளையும் கஷ்டமாக இருக்கும்னு நான் யோசிக்கிற வினாக்கள் எடுப்பேன். ஓகே, இது கடைசி பையங்களுக்கு வரும். இப்படி வினா வந்து கொண்டு இருக்குது, ஆகவே இதே மாதிரி ஒரு வினா கட்டாயம் வரும் என்று நான் நினைக்கிற வினாக்கள் சரியோ உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். நீங்கள் தெரியாத வினா எல்லாம் நீங்கள் போடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சந்தேகமான வினா, கஷ்டமான வினா அல்லது தெரியாதுன்ற வினாக்கள் நீங்கள் அந்த பொழுதோடு போடுங்க. நான் இது வரக்கூடிய மாதிரி இருந்தால், எல்லா பிள்ளைக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் நான் அதை விளங்கப்படுத்துவேன். சரியா? அதை விட சார் சொன்னது மாதிரி இப்போ ஒரு சுற்றுமுறையில் நான் சில பேரை கேள்வி கேட்பேன். அதாவது வினாக்களுக்கு விட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன். அப்போ நீங்கள் விட சொல்ல வேணும். அப்படி நீங்கள் தயங்க தேவையில்லை. தயங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் போடலாம். இப்போ இந்த வினாசனை விளங்கன்னு சொன்னால் போட நான் திருப்பி நான் விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அப்போ இது இந்த புது வாட்ஸ்அப் நம்பர். ஏன்டா நான் முதல் கொடுத்த நம்பர் அது இந்த பர்சனல் நம்பர் இல்லையா, அது போல் நிறைய வாட்ஸ்அப் நான் ஸ்கூல் இருக்கிறபடியா எல்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கபடியா நான் புது வாட்ஸ்அப் நேற்று கிரியேட் பண்ணேன், முதல் கிரியேட் பண்ணினான். அப்போ அந்த நம்பரும் இந்த நம்பர். அப்போ நீங்கள் மற்ற நம்பருக்கு அனுப்பாதீங்கோ, அது என்ன கூட வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வலையங்கள்லேருந்து சில எதுவும் போட்டால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதால் இது என்ற புது வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. சரிதானே? இதுக்கு நீங்கள் வினாக்களை போடலாம், இல்லை சந்தேகம் கேட்கலாம், வாய்ஸ் மெசேஜும் போடலாம், இல்லை ஃபோட்டோவும் போடலாம், டெக்ஸ்டாகவும் நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எதென்றாலும் இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிதானே? அப்போ சார் சொன்ன இன்னொரு விஷயம் நீங்கள் வேகமாக போக தேவையில்லை. எல்லா பிள்ளைக்கும் பொதுவாக விளங்கக்கூடிய மாதிரி சிலோவாக போங்க. என்ன சொன்னார், அதாவது நீங்கள் 10 கேள்வி விளங்கப்படுத்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் சிலோவாக போங்க. எந்த நோக்கம் நான் உண்மையாக படிப்பிக்கிற, இப்போ சூமில் நான் 3 வருஷம் அனுபவம் இருக்குது. நான் படிப்பிக்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் பிள்ளை வண்ணம் இருக்குன்னா நான் கொஞ்சம் கூட கேள்வி படிப்பிக்கணும்னு தான் எந்த நோக்கம். அப்போ இப்போ சார் சொன்னதின் அடிப்படையில் பிள்ளைகள் கொஞ்சம் கேள்வி படிப்பித்தாலும் அது எல்லா பிள்ளைக்கும் போகணும் என்றால் சிறந்த நோக்கம். ஆகவே அதுக்காக நான் 2-3 வினா நான் படிப்பிக்க போகிறது இல்லை, ஒரு கொஞ்சம் கொடுத்தான் படிப்பேன். ஆனால் எல்லா பிள்ளைக்கும் விளங்கக்கூடிய மாதிரி மெதுவாக என்றதை விட ஈஸியான முறைகளை சொல்லி நான் படிப்பேன். அப்போ இதில் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ட் வினாவும் வரும், அதே நேரம் செகண்ட் பார்ட் வினாவும் வரும். கூடுதலாக நான் படிப்பிக்க போகிற செகண்ட் பார்ட்டில் நான் கூடுதலாக படிப்பிக்கிற விடயம் கணித பகுதியாக இருக்கும். ஏன்னா தமிழ் பகுதி உங்களுக்கு பெரும்பாலும் ஈஸியாக இருக்கும், கணித பகுதி சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதால் கணித பகுதி நான் கொஞ்சம் கூட படிப்பேன். அதை விட தமிழ் பகுதியும் வரும், இங்கிலீஷ் சிங்களம் பொதுவாக வரும், சுற்றாடலும் வரும், பிற கற்று எழுதுகிற முறைகள், அதாவது என்னத்தை காலம் எப்படி பார்க்கறது, மற்றது பாக்கிய முடியக்கு எப்படி முடிக்க வேணும், ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க வேணும், எழுவாய்க்கேட்ட பயனில் எப்படி வரும், மற்றது எத்தனை சொல்லி இருக்க வேணும், எழுத்துப்பிழையெல்லாம் எப்படி மார்க்ஸ் போடுறவ, நான் மார்க்கிங் போர்டையா தெரியும். அப்போ எழுத்துப்பிழைக்கெல்லாம் எப்படி மார்க்ஸ் போடுறவ என்று நான் அவங்கள விளங்கப்படுத்துவேன். சரியா? அது கற்ற வினாவில் வரும். சரியா? அதை நீங்கள் என்னதான் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்தாலும் செகண்ட் பார்ட்டுக்கு 95க்கு மேலே எடுக்க வேணும். சரியா? குறைஞ்சது 95ஆவது எடுக்க வேணும் செகண்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட் பிள்ளைகள் நீங்க படிச்ச 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு, நீங்க படிச்ச 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுக்கு தான் கேள்வி வரும். அது சும்மா நோமலாக தான் வரும். நீங்கள் வேண்டா எந்த கஷ்டமும் இல்லை. பாஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போகிற முறைகள். 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி இப்போ வாரையில். சரிதானே? இந்த 17ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் குறைச்சி பாஸ் பண்ணும். ஏன்னா அவ்வளவு ஈஸி.
4ஆம் ஆண்டு புள்ளியே பாஸ் பண்ணிக்கிறவள் அப்படி ஈஸியாக தான் கிடக்கு. ஆனால் 23ஆம் ஆண்டு கடந்த வருஷம் அந்த வினா வந்து அப்படி இல்லை. பந்தியெல்லாம் பெரிய பந்தி என்ன ஒரு 10-15 வாக்கியம் வரும்னு நினைக்கிறேன். அப்ப போக 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 என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வெயிட் கூடிக்கொண்டு போகுது, கேள்வியின் வெயிட் கூடிக்கொண்டு போகுது. ஆனா ஒரே மெத்தட் தான், ஒரே மாடல் வினா தான், ஆனால் இந்த வெயிட் வந்து கூடிக்கொண்டு போகுது. சரிதானே? அப்ப அதால நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வாசிக்க வேணும், படிக்க வேணும். சரிதானே? நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 80 எடுத்தாலும் குறைச்சி பாஸ் பண்ணுங்க. ஏனென்றால் கட் அவுட் மார்க்ஸ் வந்து எப்படியோ 160க்கு மேலே பெரும்பாலும் போகாது. சரிதானே? அப்போ அதுக்குள்ள வாரபடியாக நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு 90 எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 80 எடுத்தா சுவராக குறைச்சி பாஸ். சரியோ? அதை விட நீங்கள் செகண்ட் பார்ட்டில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து உறுப்படுத்து எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறது. சொல்லுக்கு இடைவெளி விட்டு வடிவாக நீங்கள் எழுத வேணும். சரியா? நீங்கள் உறுப்பமே எழுதியிருந்தா அதே டைமில் எழுத்து பிழை இல்லாமல் எழுதியிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். எழுத்து பிழை இல்லாமையும் உறுப்பமையும் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். சரி, நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? அப்போ சார் சொன்ன விஷயம் மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு விளங்காத பகுதியை எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு போடுங்க. நான் அதை பவர்பாயிண்டில் போட்டு எல்லாருக்கும் ஒரு பயன் சொன்னால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னால் நான் பவர்பாயிண்டில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அதே மாதிரி ஒரு 2 வினா விளங்கப்படுத்துவேன். சரிதானே? ஓகே பிள்ளைகள், வேறு எதுவும் நீங்கள் டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது கதைக்க போகிறீங்கண்டா பேரண்ட்ஸோ அல்லது பிள்ளைகளோ. பேரண்ட்ஸ் கதையுங்கோ. உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு கஷ்டம் அல்லது எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கதையுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு நேரம். உங்களோட பிள்ளைக்கு இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறன்றதை நீங்களும் சார், கருத்து சொல்லுங்க. இந்த ஹென்ரி ஆண்டவா போட்டிருக்கு பிடிஎஃப் வந்து நான் அனுப்பின இலகுவாக இருக்கும். அது கட்டாயம் செய்வேன். நான் அதாவது கிளாஸ் வாங்குறதுக்கு ஒரு 1.5 ஹவருக்கு முன்னுக்கு நான் கட்டாயம் போடுவேன் அந்த பிடிஎஃப்பா, இந்த வினாக்கு அடங்கி பிடிஎஃப் போடுவேன். போட்டால் நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் செய்விக்கலாம். செய்விச்சு போட்டு அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பார்க்கலாம். என்ன? ஓகே, ஹென்ரிக்கா நோக்கு முடியவும் செய்த விடயங்கள் போடுவார் சார். அது வளமையான பலமையாக போடுறோம். பேரண்ட்ஸ் கதைங்களன் பேரண்ட்ஸ் கதைக்கக்கூடிய மாதிரி சார் மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதானே? என்ன? ஆமாம் சார், ஆமாம் சார். சார் சொல்லுங்க. சார், அந்த பிடிஎஃப் வந்து சார் 1 டேக்கு போட்டாதான் சார் எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் முதல் நாள் 1 ஹவருக்கு செய்ய வச்சு உங்களுக்கு நீங்க படிப்பிக்கிற டைம்ல எங்களுக்கு இலகுவா இருக்கும். 1.5 ஹவர் முன்னுக்கு போட்டா சார் பிரிண்ட் அவுட் எடுக்கல சார். ஓகே, சரி சரி சரி, நான் ட்ரை பண்றேன். இப்போ முதல் நாள் போடணும். 1 டேக்கு இல்லாடி சார் ஈவினிங் 8 தான் சார் கிளாஸ். ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போட்டா சார். சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஓகே, மற்றது சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. மற்றது சார், ஒரு 3 இயர்ஸ் பாஸ் பேப்பர் சரி, 4 இயர்ஸ் பாஸ் பேப்பருக்குள்ள சரி, கொஸ்டின் பை கொஸ்டினா ஒவ்வொரு கேள்வி அமைப்புலையும் ஒரு 3 இயர் பாஸ் பேப்பர்ல வர கேள்வி மெத்தடுக்கு ஒரு 3 நாள்ல ஒரு நாள் ஒதுக்கி அது இவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சா நல்ல இது என்ன மாதிரி சார்? அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகுமே. இப்ப இந்த கேள்வி வந்தா இப்படித்தான் ஆன்சர் பண்ணிடுமென்ற ஒரு தெளிவு வரும். ஓகே, செய்வோம், அதையும் செய்வோம், பிரச்சனை செய்யலாம். போகாம ஒரு நாளா இப்படி ரிவிஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனா நல்லா இருக்குமா? ஓகே ஓகே, செய்வோம். ஓகே ஓகே.
கேக்குதா? பேரண்ட்ஸ் இப்ப சார் மேக்சிமம் 3 மணிக்கு முதல் போடுவார். ஆனால் சில நெருக்கடிகள் வந்தா லேட்டா போட்டாலும் 10 கேள்வி தானே, பிள்ளைகளை கொண்டு நீங்கள் வாசிக்க பண்ணி அவர்களை அதை இருக்கா இன்னொரு ஒற்றையில செய்ய பண்ணி வச்சிருங்க கொப்பியில. சரிதானே? கொஞ்சம் நேர நெருக்கடியில மத்தியில தான் இந்த ஷெடியூல் சேர கேட்டு போட்டது. மேக்சிமம் சார் சொன்ன மாதிரி 3 மணி போல அதுக்கு முதல் போடுவார். இருப்பினும் அது லேட்டா போட்டாலும் நீங்கள் போனிலையாவது பிள்ளைகளை கொண்டதை காட்டி நீங்கள் அதை இருக்க வாசிச்சு செய்ய பண்ணி வச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது ஏதாவது சொல்லலாம் பெற்றோர்? உங்களோட வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஓகே. இப்ப என்னென்றால் சார், இப்ப ஒரு கணக்க பிள்ளைகள் வந்து இப்ப ஒரு டாபிக்ல வந்து ஏதாவது விளங்க இல்லையன்னு கேட்டா அந்த கொஸ்டினை மாதிரி ஒரு 10 சம் தந்துதவ முடியுமா சார்? ஹோம்ஒர்க் அதில் நீங்க அனுப்பி விட்டா நாங்க செய்தால் நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? 10 சொன்னா நான் அவ்வளவு டைப் பண்ணணும், அதான் பிரச்சனை. இல்ல டைப் பண்ணணும் நான். சிரமமா? 2-3 சொன்னா அதே மாதிரி சரி, 2-3 இருந்தாலும் சரி. அது ஏதாவது இப்ப சரி. 7-6 ஒரு 5 கொஸ்டின் ஆவது எங்களுக்கு தந்துதவ முடியுமா? ஓகே, நான் ட்ரை பண்றேன். பிரச்சனை ட்ரை பண்றேன். தந்தால் பெருமுதவியா இருக்கும் சார். ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார், இந்த கிரேட் 5 அந்த 14 திறன்கள் இருக்கு தானே சார்? ஓகே. அந்த 14 திறன்களுக்கான பயிற்சிகளை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா இருக்கும். 14 திறன்கள் வந்து நாங்க முதலே படிச்சிருக்கோம். நம்ம என்னன்னு சொன்ன இப்ப policy bend பிரதியீடு. இன்னும் 1 மாதம் கேப்ல நாங்கள் திறன்கள் அவ்வளவு செய்யலாம். சார், கொஞ்சம் அதுல கடினமான பகுதிகளை எடுத்து விளங்கப்படுத்தினா. ஓகே ஓகே, அதை செய்வேன். பிரச்சனை நான் இப்ப இந்த நோக்கம் வந்து அதுதான் நோக்கம். கடினமான வினாதான் இந்த நோக்கம். அதாவது கடினமான வினாக்களை இப்படி செய்யறன்ற நோக்கம். அதுக்குள்ள வந்து எல்லா திறனும் பெரும்பாலும் பெறும். நாங்க ஒழுங்குமுறைப்படி போகலாது, பெரும்பாலும் கிட்ட முட்டை எல்லா திறனும் ஓரளவுக்கு வந்து ஒன்று இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, வெல்கம். என்னடா பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கேட்கிற அந்த 14 திறன் இருக்குத்தானே, அந்த 14 திறன் படிக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சுது. என்ன சார்? அதுல பயிற்சியில தேர்ச்சி எடுக்கணும். அதே தச்சு தவறி அப்படி யாருக்காவது உங்களோட பிள்ளைகள் 16 திறன் பூர்ணமா செய்யல என்று இது பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய கையேடத்தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பலாம். நீங்கள் விடையோட அனுப்பலாம். என்ன செய்யலாம்னா நீங்கள் செய்து பார்க்கலாம். உதாரணமாக ஒரு ஆள் பிரதியீடு என்று சொல்லி கேட்டது. பிரதியீட்டுல வந்து 30-40 கேள்விகளை உள்ளடக்கின மாதிரி கையேடுகள் இருக்கு. ஏற்கனவே நாங்களே செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கில இந்த ஃப்ரீ செமினார் உண்டு, அன்பழகன் ஞாபகத்தை கருத்தரங்குக்கு முதலே நடந்து அதுல இருக்க 10 திறனுக்கிட்ட செய்துட்டேன். அதுக்குரிய வீடியோ லிங்கும் இருக்குது, அதுக்குரிய ஹேண்ட் அவுட்ஸும் இருக்கு. சரிதானே? விடையோடையே இருக்கு. உங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் அதை இந்த குரூப்பில் சேவ் பண்ணுவோம். நீங்கள் அந்த வியூலையும் செய்து பார்க்கலாம். விடையோட இருக்கு. சரிதானே? அப்படி நாங்கள் உதவி செய்யலாம் முடியும். முழுக்க சார் சொன்ன மாதிரி செய்ய முடியாமல் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ள உங்களோட பிள்ளைக்கு விளங்காத கஷ்டமான பகுதிகளை சார் எடுத்து செய்யலாம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. வேற யாராவது ஏதாவது கதைக்கு இருந்தா கதைங்க. இன்றைக்கு முதல் நாள் தானே சார்கிட்ட சொன்னேன் நான். என்ன இதுல உங்களுக்கான வகுப்பு பண்ணபடியா அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவும், இல்லாட்டி அது யோசனம் இருக்கலாம். உங்களுக்கு பூரணமாக பூர்த்தி செய்யாவிட்டாட்டிலும் முன்னுரிமை அடிப்படையில
நீங்கள் கேட்கிறத சார் செய்து விடுவார். ஹலோ சார், சொல்லுங்க. நான் சஞ்சிதாட அம்மா அழைக்கிறேன். இவாக்கு இந்த சொல்லுங்க. பார்ட் 1 தான் கூடுதலா கவனம் எடுக்கணும். அந்த பார்ட் 1 தான் கூட பிரச்சனையா இருக்கு. மற்றது கணிதம் கொஞ்சம் கிடக்கிட அந்த கிலோமீட்டர்கள் கிலோ கணக்குல கொஞ்சம் தவறு விட்டு வாரா. ஓகே, அதான் கூடுதலா விளங்க வேணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நான் செய்வேன், பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்து விடுவேன். செகண்ட் பார்ட்ல வந்து என்ன சொல்றா, இப்போ செகண்ட் பார்ட்ல வந்து இப்போ ஒன்றுமே வர போறல. அதாவது இப்போ கணித போதை எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்றால் 3ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டுல வர கணித அலகுகள் பாடம் வந்து மாறாது. அது ஒவ்வொன்றும் அந்த வெயிட் கூடிக்கொண்டு போக முடியும். பாடம் எது எண்கள் என்ற எண்கள்லாம் 1ஆம் பாடம் எண்கோலம் அப்படியே போய்கொண்டிருக்கும். கூட்டல் கணிதம் இப்படியே போகும். இப்ப செகண்ட் பார்ட்ல கணித போதை எடுத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வரும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4 வினா வரும். மாதிரி எண்கள்ல ஒரு வினா வரும். எண்கோலம் ஒன்று வரும், எண் சட்டம் ஒன்று வரும், ரோம எண் வரும். அதை வந்து நீங்க கொஞ்சம் பயிற்சி விட்ட கொடுக்க வேணும் கூட. அதாவது கணிதம் வந்து 30 மார்க்ஸ்ன்னு சொன்னா 30 கட்டாயம் தேவை பிள்ளைக்கு மார்க்ஸ். அப்ப நீங்கள் இப்ப சொல்றேன்னு சொன்னா வரைவில் ஒரு வினா, கிராம்ல ஒரு வினா, லிட்டர்ல ஒரு வினா, கிலோமீட்டர் மீட்டர்ல அப்படின்னு ஒவ்வொரு வினா நீங்க பிள்ளைய கொடுக்க வேணும். செகண்ட் பார்ட்ல மேட்ச்ல எந்த பிள்ளையும் வராது. எண் பேர் வந்து ஒழுங்கா இருக்கும், எண் பேர் ஒழுங்கா தெரிய வேணும். உங்களுக்கு வந்து 5ஆம் ஆண்டுக்கு 100,000க்கு வரைக்கும் உங்களுக்கு எண்கள் இருக்கு. எண் பேர் வேற 100,000 வரைக்கும் வேற. அது வரைக்கும் நாங்க எண் பேர் இதை எழுத வேணும். அதெல்லாம் எல்லாம் 2 புள்ளி 15 வினா வரும் கணிதத்துல. 2 புள்ளி ஒரு வினா. ஓகே ஓகே சார். Thank you sir. Okay. Okay sir. ஹலோ, சொல்லுங்க. என்னண்டா அந்த 5 வருஷ பாஸ் பேப்பர் இருக்கா, விளங்கப்படுத்தலுமா சார்? அதுக்கு கடினமான கேள்விகள். ஓகே, சரி, நான் ட்ரை பண்றேன்னா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, சரி, கேட்டு போட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துல இருக்கிற அந்த கடினமான ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பர்ல இருக்கிற அந்த கடினமான கேள்விகள் எடுத்து விளங்கப்படுத்தலுமா? சரி, ஓகே. ஜெயபிரகாஷ், ஓகே செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே சார். சரி, ஓகே. ஹலோ சார், பார்ட் 1க்குரிய வினாக்களை தான் சார் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். எங்கட மகனும் பார்ட் 1 எல்லாம் கொஞ்சம் குறைய எடுக்காரு சார். அதான் பார்ட் 1 இப்ப எல்லா பிள்ளைக்கும் பெரும்பாலும் பார்ட் 1 தான் பிரச்சனை. ஏனென்றால் அவ்வளவு கேள்வி வந்து அவ்வளவு கடும் கஷ்டமா தான் வருது. கடும் கஷ்டமா வருதுன்னு இல்லை, 5ஆம் ஆண்டு பிள்ளைய கடும் கஷ்டமா இருக்கும். ஏன்டா அந்த அவ்வளவு அந்த வசனங்கள் எல்லாம் கூட. ஆனால் பிள்ளை வந்து ஒழுங்கா இந்த கேள்வி வாய்ச்சா கட்டாயம் செய்யலாம். பார்ட் 2ல வந்துட்டு மார்க்ஸ் எடுக்காரு சார். பார்ட் 1 எல்லாம் கொஞ்சம் பிள்ளை எடுக்காரு சார். ஓகே, அதான் இந்த நோக்கம் தான். அதாவது வந்து இலகுவான முறையின்படிதான் செய்யறதான் இந்த புல் ஏம் பார்ப்போம். அதாவது வரக்கூடிய வினாக்கள் நான் எடுப்பேன். இந்த வருஷம் வரக்கூடிய வினாக்கள், வந்த வினாக்கள் எடுத்து போட்டு செய்வோம். ஓகே, சரி சார். ஓகே சார், கட்டுரை எனக்கு தொடர்ந்து ஃபுல்லா வருது சார். கட்டுரை எல்லாம் கட்டாயம் படிப்போம் நாங்கள். அந்த அதாவது காலம், மற்றது சொற்கள் எப்படி போடுறதெல்லாம் படிப்போமா, பிரச்சனை இல்லை சார். எனக்கும் கட்டுரையில சில பிழைகள் வருது சார். ஓகே, எல்லாம் படிப்போமா கட்டுரை. நாங்கள் வந்து கட்டுரை வந்து நான் முழுமையாக பார்ப்போம். கட்டாயம் 6 பேர் மேலே இருக்கும் கட்டுரை. கட்டுரை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை கெடுங்க வச்சுக்கொண்டு நாங்கள் காலம் பார்க்கலாம். சரிதானே? அதாவது நீங்க இதா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எனக்கு அந்த கிரகிச்சு செய்யற வினாக்கள் பிழை வருது சார். 40 வினா எல்லாம் வாட்சி செய்யற வினா தானே வரும். இல்ல சார், முதல் 10 கேள்வியும் அந்த கண்ணால பார்த்து செய்யறது மிச்சது.
சரி, அது எல்லாமே அப்படித்தான். அது இந்த ஒழுங்குமுறையில வந்து எப்பவும் ஒழுங்குமுறையில இந்த கேள்வியும் வராது. முதல் வந்து ஒன்றொண்டு வினா வந்து படக்கேள்வி வாரது. இப்ப அதே வருது இல்ல, படத்தை பார்த்து வித்தியாசம் காண்ற வருது இல்லை, எல்லாம் வசன கேள்வி தான் வருது. அப்ப நாங்கள் வடிவா கிரேஜி செய்யத்தான் வேணும். அஹ் சரி, பாப்போமா? ஓகே, பிரச்சனை இல்லை, எல்லாம் செய்து விடுவேனா, யோசிக்க தேவையில்லை யாரம்மா. ஓகே சார். ஓகே ஓகே சார் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு சார் அந்த காலக்கணக்கு நுண்ணறிவுல சார் பிழை வருது. அதாவது அந்த ஜனவரி 1 திங்கள்டா சார், அதை விட கொஞ்சம் கூடவா கேட்டா சார் எனக்கு அது பிழை வருது சார். அதுக்கு வந்து முதல் நீங்க அந்த ஆரம்ப எண்ணக்கரு எல்லாம் உனக்கு தெரியும் தானே. ஆரம்ப எண்ணக்கருக்கள், அதாவது மாதங்கள், முடிகிற நாட்கள், மற்றது சாதாரண ஆண்டு, லிபரிடம், அதாவது 31 நாட்களை கொண்ட மாதம் சொன்னா அதுல எத்தனை கிழமை வந்து 5 நாட்களை கொண்ட கிழமை எத்தனை வரும், அப்படிலாம் இருக்குதானே, எல்லாம் தெரியுமா? ஆரம்ப அறிவு முதலாக இருக்கணும். நாட்களை பற்றிய, மாதங்களை பற்றிய ஆரம்ப அறிவு இருக்கணும். இருக்கா? ஆரம்ப அறிவு இருந்தா ஈஸியா நாங்க செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அது சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் இருக்கு சார். ஆனா அந்த கொஞ்சம் பெரிய பந்தியா வந்த உடனே சில வழியில பிழை விடுது அதுல. சரி, ஓகே, நான் பாக்குறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே சார் பேப்பர்ல குறிப்புகள் வைக்கலாமா? பேப்பர்ல சின்ன கீறுகள் வைக்கலாமா? பேப்பர் நீங்க கேள்வியில பேப்பர்ல நீங்க கீறு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. படக்கேள்விக்கு நீங்கள் படம் சம்பந்தமான கேள்வி வந்தா நீங்க புள்ளிக்கோடு போட்டு பார்க்கலாம், அல்லது இலக்கங்களை போட்டு பெறுமதி காணலாம். உதாரணத்துக்கு பழங்கள் எல்லாம் வந்தா நீங்க பழங்கள்ல வந்து விலையை போட்டு அதுலயே விலையை போட்டு பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அந்த கூட்டல் கழித்தல் இருக்கு, நீங்க கூட்டி பார்ப்பீங்க, கழிச்சு பார்ப்பீங்க, பெருக்கி பார்ப்பீங்க, அதெல்லாம் நீங்க செய்யலாம். அது நீங்க உங்களோட சீட், அந்த சீட் வந்து நீங்க அதெல்லாம் செய்து பார்க்கணும், ரஃப் ஷீட்லாம் செய்து பார்க்கணும் ஒற்றையில. மற்றும்படி வந்து நீங்கள் படங்கள் எல்லாம் குறிச்சு பார்க்கலாம். வித்தியாசம் 4 வட்டம் போட்டு பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஓகே, இது வந்து வேறுபாடு இருக்கு, அதில் வட்டம் போட்டு பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் சரியான விடை கீறி இருக்கிறீங்களா, அந்த விடைக்கு கீறியிருந்தா யாருக்கும் புல போட மாட்டீங்க, சரிதான் போடுவீங்க. நீங்கள் அந்த பெருக்கிறது, கூட்டுற, வளைக்கிறத நீங்க ஒற்றை செய்து பாருங்க, ஒவ்வொரு ஒற்றையில. மற்றும்படி அதுல வந்து படக்கெழுத நீங்க குறிச்சு பார்க்கணும், நீங்க குறிச்சு பார்க்கலாம். நீங்க திருப்பி நீங்கள் ஒற்றையில படத்துக்கு ரிப்போர்ட் செய்தீங்கன்னா டைம் எல்லாம் போயிடும். நீங்க திருப்பி படக்கேள்வி வருமா இருந்தா நீங்க திருப்பி ஒற்றையில படத்துக்கு ரிப்போர்ட் செய்தீங்கன்னா நேரம் எல்லாம் போடும், வேஸ்டா போடும். படக்கேள்வி வந்தா நீங்கள் கீறி ஒன்றும் ஒற்றையில பார்க்கலாம், அதுலயே நீங்க செய்து பார்க்கலாம். படக்கேள்வி வந்தா நீங்கள் வந்து கீரை வந்து என்ன கோடு போடலாம். ஓகே, 40 பழங்கள் 40 கிலோ கோடு போடலாம், அதெல்லாம் விடையில 1 கோடு போட்டிருக்கா, அதான் முக்கியம். ஓகேயா? சரி, ஹலோ சார், கலைக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க தரங்கி, சொல்லுங்க. என்னன்னா சார், முதல் வந்த கேள்விகள் எல்லாம் வந்து அந்த திறன் வந்து நேரடியா கேட்டவங்க. ஓகே, இப்ப வார கேள்விகள் வந்து அந்த திறனை வந்து மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த நுட்ப முறைய பிள்ளைக்கு ஒருக்கா தெளிவுபடுத்தணும். இது வந்து இந்த திறனுக்குள்ளதான் இருக்குன்றத ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டு அதை நீங்க கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்கண்டா இருந்தா, ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த கேள்விய பாதித்து போறதுக்குள்ள அது எந்த திறனுக்குள்ள வருகுதுன்றது விளங்குது இல்ல பிள்ளைக்கு. ஓகே ஓகே, அத வந்து அந்த தெளிவைத்தான் நீங்க ஏற்படுத்தணும். ஏன்னா இப்ப இருக்க காலம் குறைவு, அந்த கேள்விய விளங்குற திறனை ஏற்படுத்தி விட்டுட்டீங்கன்னா பிள்ளைகள் வெற்றி. அதுக்கு பிறகு ஓகே ஓகே, கட்டாயம் செய்வேன் நானே. அதான் வந்து இப்ப சொல்ற மாதிரி உண்மையா, அது உண்மைதான். அது ஏண்டா உண்மையா முதல்ல வந்து நேரடியா கேள்வி கேட்டவ இப்ப வந்து அப்படி கேட்கல. ஏண்டா
நேரடியா கேட்டா எல்லாருமே மார்க்ஸ் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அப்ப அதால அப்ப இந்த பிள்ளை வந்து அந்த மறைமுகா கேட்கிறத விளங்கி கொண்டு செய்யற பிள்ளைதான் பாஸ் பண்ணும். இப்ப அதான் பிரச்சனை. நான் நேரடியா இந்த வினாவும் இப்ப நேரடியா வார இல்லை. இப்ப எண்கோலுமே வார இல்லை. அந்த எண்கோலுமே நுட்பத்தை வார விட்டுட்டு அப்ப நாங்க வடிவாத்தான் உள்ள போய் விசாரிக்கணும். ஓகே, நான் பாக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார் சொல்லுங்க. நாங்க ஸ்காலர்ஷிப்புக்கு போயங்க சொல்லுங்க கத்தரிக்கோல் சொல்லுங்க. சில ஸ்கூல்ல வந்து கத்திரிக்கோல் அலோட் பண்றவ, சில ஸ்கூல்ல பண்ற இல்ல. எங்கட வேலையம் எல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து கத்திரிக்கோல் விட மாட்டேன். அது வார ஆக்களை பொறுத்தான் அது தீர்மானிக்கப்படுது. ஆனா பெரும்பாலும் கத்திரிக்கோல் கொண்டு விட மாட்டேன் நினைக்கிறேன். எங்கட ஸ்கூல் எல்லாம் அலோட் பண்றேன் இல்லையா, கத்திரிக்கோல் அலோட் பண்றேன் இல்ல. சம்டைம் உங்களோட இடங்களை அப்படி தெரியல. அதுக்கெல்லாம் வேற ஒரு ஐடியாக்கள் இருக்கு. கட்டாயம் கத்துக்கொள்ள தேவையில்லை. அதுக்கும் வேற ஒரு ஐடியாக்கள் இருக்கு தானே. என்ன படிப்போம், அதையும் படிப்போம் நாங்க, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. அந்த சதுரமுகங்களை விரிக்கிறது அது அந்த அந்த எதிர்பக்கங்கள் அந்த இனங்கான்ற கஷ்டமா கிடக்கு. சாரி, எது சதுரமுகியா? சதுரமுகியா விரிச்ச பிறகு அந்த அதனுடைய எதிர்பக்கங்கள் காண்றது கஷ்டமா கிடக்கு. ஓகே, அது பிரிக்கப்பட்ட முகத்தை வச்சு கொண்டு எதிர்பக்கம் காணலாம். ஒன்றை ஒரு பக்கம் எதிர்பக்கமா வரும். நான் பாப்போம், பிரச்சனை அதையும் பாப்போம். இருக்கு பிரச்சனை, அதையும் பாப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார். சொல்லுங்க சார், இவருக்கு அந்த 25ஆம் கேள்விக்கு பிறகு கூடுதலா பிள்ளை வருது. உங்களோட வகுப்பு தொடர்ந்து இருக்கிறேன் நாங்கள். ஓகே, இப்ப முதல் இருந்த மார்க்ஸை விட இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 25ஆம் கேள்வி பிள்ளைகள் வருது அந்த வசன கேள்வி சொன்னா அவர் வந்து நிறைய வாசிக்க வேணும், வாசி கிரகிக்க வேணும். அதாவது வந்து ஒருக்கா வாய்ச்சா கேள்வி நாங்க வந்து கேள்விய வாய்ச்சி கொண்டு நோட் பண்ணணும். வெளியால என்ன விஷயம் வந்தால தேவையன்று நீங்க அந்த புள்ள வந்து பார்த்து என்ன விஷயம் நோட் பண்ணுவோம். நோட் பண்ணினா அப்புறம் ஈஸியா இருக்கும் செய்யறது. சும்மா வாய்ச்சி போட்டு சும்மா செய்யலாம். இந்த இதுல அந்த இந்த கேள்வி இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா அப்புறம் அதை பாக்குறதானே. அப்ப நீங்க முதலாதாரம் வாசிக்க பிள்ளைகள் கேள்வியில வார விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே. ஹலோ சார். ஓம் சார், என்னன்னு சொன்னா நீங்க அந்த எதிர்பார்க்கை வினாக்கள் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்களா? நீ கொஞ்சம் அப்படியான கேள்விகளை சார் கொஞ்சம் விளங்கப்படுத்தினீங்கன்னா ஈஸியா இருக்கும். மற்ற பாஸ் பேப்பர் வந்து கேள்விகள் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் இருக்குது. நாங்கள் அதுகள் கூடுதலா எல்லா டியூட்டரி வழியையும் பாஸ் பேப்பர் செய்திருக்கணும். அப்ப அதுக்குள்ள கூடின விடைகளும் இருக்குது. அப்ப அது ஓகே. ஆனா நீங்கள் இது சம்பந்தமா அந்த எதிர்பார்க்க வினாக்களை கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்தி எப்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஓகே, கட்டாயம் செய்வோம். அதுவும் செய்வோம். எதிர்பார்க்க வினாக்கள் செய்வோம் கட்டாயம். எப்படி பேரும் அதாவது வந்து அப்படின்ற எங்களுக்கு அது கொஞ்சம் வேண்டாம். இப்ப நாங்க கிட்டிட்டு இல்லோ சார். ஓகே. அப்ப இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அப்ப அதுக்கிடையில செய்வோம். எதிர்பார்க்க வினாக்கள் செய்வோம், பிரச்சனை இல்லையா? அதாவது வரக்கூடிய வினாக்கள். ஓம் சார், அது உங்களுக்கு தெரியும் தானே சார் எப்படி கேள்விகள் எப்படி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தானே சார். அப்ப அதுதான் நான் அப்படி கேட்போம். சரி, ஓகே, பண்ணுவோம். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே 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 சார். சொல்லுங்க சார். அந்த இவன் வந்து இப்படி மகள் என்ன செய்யறான்னு சொன்னா திறன்கள் கணக்குகள்ல தான் அந்த டிரெக்டா இருந்தா செய்யறாதான். அது மாறி வந்தா கொஞ்சம் செய்ய கஷ்டப்படுறா. எப்படி என்ன திறன்னு சொல்லி கண்டுபிடிக்கத்தான் கஷ்டப்படுறா. அதை என்ன மாதிரி இனம் காண்றேங்கிறது கொஞ்சம் நீங்க சொல்லி கொடுக்கணும் சார்.
ஓகே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பேரண்ட் சொன்னாரு சொன்ன தானே. மாதிரி ஓ நான் கொஞ்சம் அவருக்கு வித்தியாசமா பார்க்குறேன் வந்தா அது கட்டாயம். என்ன பேரண்ட் சொல்லி அடையாளம் காண்றா இல்ல டிரெக்டா ஓகே கொடுத்தா இதுதான். இப்ப அதை என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறேங்கிற நுட்பங்களை சொல்லி கொடுக்கணும் சார் கொஞ்சம். கட்டாயம் ஓகே நான் கட்டாயம் சொல்லி கொடுப்பேன் விளங்கப்படுத்துவேன். ஓகே சரி சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அந்த திசை கணக்கு கொஞ்சம் விளங்குறீங்க சார். திசை கணக்கா? திசை சம்பந்தமான வினாக்கள் நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் படிச்சுனாங்களே என்ன திசைகள் ஞாபகம் இருக்கா? அந்த திசைகளை வச்சுக்கொண்டு நாங்க மிச்சம் பார்க்க வேணும். அதாவது நாங்கள் இப்ப திரும்பி பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து அது செய்யும் போது உங்களுக்கு பயிற்சி வந்திருக்க வேணும். அதாவது இப்ப வடக்கு பக்கம் போய் வெள்ள பக்கம் உண்டா இந்த திசை வந்து உங்களுக்கு விளங்க வேணும். அப்ப ஓகே அதையும் பார்ப்போம். நாங்க ஒரு பிரச்சனை இல்லை பார்ப்போமா? சரி சார். ஓகே ஓகே என்ன பேர் உங்களுக்கு? சார் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த எனக்கு எண்கோல கணக்கு கொஞ்சம் விளங்குதுங்க சார். எண்கோலம் ஓகே அதை பார்ப்போம் பிரச்சனை இல்லை. எண்கோலம் இப்போ பெருசாக வாரையில பார்ப்போமா? 2020 ஓகே வெல்கம். போன வருஷம் வேற இல்லை எண்கோலம், அதுக்கு முதல் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம். காற்றுள் நீர உள்ளன. காற்றில் இருக்கா? வேற யாரும் கதைக்க போறீங்களா பேரண்ட்ஸ்? சார் அந்த எதிர்பார்க்க வினாவை மட்டும் விளங்கப்படுத்தி விட்டீங்கன்னா அதுல கூட கவனம். கட்டாயமா நான் கட்டாயம் கொடுப்பேன். எதிர்பார்க்க வேணா கட்டாயம் கொடுப்பேன். இதெல்லாம் அவ்வளோ கிட்ட நெருங்க கொடுப்பேன் கட்டாயமா. ஓகே 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 சார் சொல்லுங்க. என்ன சராசரி கேள்வி கொஞ்சம் விளங்குது. சராசரி கேள்வியா? சரி நான் பார்க்குறேன். சராசரி சொன்னால் அதாவது எத்தனை எண்ணிக்கையான இருக்குதோ நாங்கள் அத்தனையால பிரிக்கிறோம் சராசரி. சரியா? சரி பார்ப்போம். அதையும் பார்ப்போமா? நான் எல்லாம் நோட் பண்றேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் நோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் நீங்க சொல்ற அப்படின்னா விளக்கம்லாம் வந்த பிள்ளை நோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதாவது என்னென்ன தேவையான்னு சொல்லி நான் கட்டேன். அவ்வளோ நான் படி வைப்பேன் உங்களுக்கு. சரிதானே? அதுல வந்து நீங்கள் ஒரு ஒண்ணு தேவையில்லையா? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் சொல்லுங்க சார். அந்த உறவுமுறை கணக்குல அந்த மடங்கு இருக்குல்ல சாரி எது சார்? அந்த உறவுமுறை கணக்குல அந்த மடங்கு வயது இந்த மடங்கு இருக்குல்ல. ஓகே ஆமா சொல்லுங்க. அதுல அது சார் விலங்கையில ஓகே மடங்குன்னு சொன்னா எங்கேயும் பெருக்கம் தான். மடங்குன்னு சொன்னா எங்கேயும் பெருக்கம். நாங்க அதை பார்ப்போம். ஓகே மடங்கு சம்பந்தமான வினாக்கள். ஓகே என்ன சார் ஓரளவு போதிய நோட் பண்ணினான். இப்ப அதாவது தேவையான விஷயங்கள் நோட் பண்ணினான். நான் ஒவ்வொரு வாப்பிலையும் மாறி மாறி கலந்து இந்த வினாக்கள் நான் கட்டாயம் கொடுப்பேன் சார். மற்றதை கொடுத்து போட்டு வழங்கப்படுத்தணும். ஓகே அது நினைக்கிறேன். பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட வாயை துறந்து உங்களோட பிள்ளைக்கு என்ன தேவை என்ற அடிப்படையில நீங்க போதிய அளவுக்கு உற்சாகமா இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? வகுப்புக்கு ஒழுங்கு வேணும். இதுதானே? வகுப்பு ஒழுங்கு வேணும். ஆனா நான் மீட் பண்ணுங்க பிளீஸ். வகுப்புக்கு ஒழுங்கில்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முடியாம இருக்கும். இதுதானே? என்னன்னு சொன்னா சில பேருக்கு இணையும் பொழுது இப்ப 3 நாள்ல ஒரு நாள் டைம் பிழைக்குது. வீடியோ ரெக்கார்டிங் போடுவீங்களோட கேட்டுதான் இணைஞ்சவ.
நாங்கள் நிச்சயம் அதை போடுவோம். அதாவது நீங்கள் சமூகம் தராட்டி வீடியோ ரெக்கார்டிங்க மீட் பண்ணுங்க பிள்ளைகள். ஆமா ஓகே சார் ஓகே நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார் கதைக்கு நீங்கள் என்னென்னு சொல்லணும்னா 6ஆவது வகுப்புக்கு வராட்டி நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு தான் வரவும். வேண்டாம் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த நாள் வகுப்பு இல்லை தானே. ஆகவே தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து அந்த விடயத்தில் கொஞ்சம் அக்கறையாயிருங்கோ. வகுப்புக்கு ஒழுங்காக வர நிச்சயம் ஒழுங்காக வர பண்ணுற வேலையை பாருங்க. வேண்டாம் இப்போ நீ உங்களுக்கு எல்லா இடமும் படிச்சிருப்பீங்க, போதிய அளவுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லாம் செய்திருப்பீங்க. இப்போ விளங்காத கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, தொலைபேசி கூட வீட்டை இருந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே இது நான் நினைக்கிறேன் 8 மணிக்கு பிறகு பாடசாலையிலையும் வச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வச்சிருக்கணும் வாங்க அப்படி 8க்கு பிறகு அப்படி இல்லை தானே சார்? இல்லைன்னு. ஆகவே இது நீங்கள் வீட்டிலாம் பிள்ளை இருக்க போது 8ல இருந்து 9 தான் எங்களோட டைம். ஆகவே தயவு செய்து நீங்கள் எல்லாருமே பங்கு பெற்றுங்க. அதில் ஒரு விடயம் சொல்லுவேன் என்னென்னா, அது வெட்டுப்புள்ளியை மையமாக கொண்டுதான் இந்த பெறுவர், அதாவது தரம் 5 பாடசாலைகளுக்கான அனுமதிக்கான ஒரு போட்டி பயிற்சியாக இருக்குது. இதுல நீங்கள் இறுதியா சரிதானே, இப்போ இன்னும் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களுக்கு 18 மணித்தியாலம் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாரம் 3 வகுப்பண்டு பார்த்தா சரிதானே. அப்ப இது வந்து என்னென்னு சொல்றது, ஒரு போட்டி பயிற்சி என்று சொல்றது சரிதானே. அப்ப இது சித்தி அடையறது வேற பேரண்ட்ஸ். அது 80 சராசரியா 80 மார்க்ஸ் என்ன சார்? 80 அரசாங்க சேவைக்குள்ளபடி சித்தி அடைகிறது. இந்த பரீட்சை வெற்றி பெறுவதற்கான பரீட்சை. பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லி படிப்பீங்க, சொல்லி வைங்க, வெற்றி பெறுவதற்கான பரீட்சை. அப்ப இது வெற்றி பெறுவதற்கான பரீட்சை என்றா பிள்ளைகள் கடும் முயற்சி, நீ அம்மா அப்பா இந்த சந்தோஷம் உங்களோட வெற்றியில இருக்குது. பிள்ளைகள் இவ்வளவு ஆனாலும் அம்மா அப்பா பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு சந்தோஷம் பெறுவேறு உங்களோட கையில இருக்குது. அப்ப எல்லா விளையாட்டையும் குறைச்சி நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா இப்ப நீங்கள் இதுக்குள்ள இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் எந்த பிள்ளை நிச்சயம் பாஸ் பண்ணுவான்னு உறுதியா சொல்றார்கள், இதுக்கு இணைஞ்சிருக்க மாட்டேன்னு ரெண்டு நம்புறேன்னா. எந்த பிள்ளை 170 இருக்குது 80 இருக்குது அப்படியான பேர் இதுக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே. இப்ப ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி 120 30 40 60 அந்த 120க்கு 160க்கும் விடப்பட்டு எடுக்கிற பிள்ளைலாம் இதுக்கு இருப்பீங்க சரிதானே. 150 அவை நீங்கள் கட்டாயம் இவ்வளவு நாளும் 1 hour படிச்சா இனி 2 hours படிக்கும் சரிதானே. விளங்காத இவ்வளவு நாளும் புல விட்டு பையில பாருங்க, பேப்பர் எல்லாம் நீட்டா ஃபைல் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல படபடண்டு புலவிட்ட கேள்விகளை எடுத்து திரும்ப செய்து பார்ப்போம். திரும்ப உங்களுக்கு புலவிட்டது திரும்ப செய்ய சரியா வருதுன்றெல்லாம் பார்ப்போம். சில ஆசிரியர் மகிழ்வன் சார் உங்களுக்கு அது போதிய அளவுக்கு வழிகாட்டுவார். அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் எல்லாருமே சித்தி அடைய வேணும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மகிழ்வன் சார் இப்ப டைம் ஆச்சுன்னு. அப்ப நாங்கள் இதே விடயங்கள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இனி வகுப்பு வந்து இன்றைக்கு ஞாயிறு 2 வழியா புதன்கிழமை சரிதானே. அப்ப அனைத்து பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு விடயம், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ரீதியில இந்த வகுப்புகள் சம்பந்தமாக அபிப்பிராயங்கள் தேவையான சேருன்ற நம்பருக்கும் தொலைபேசியில் எடுத்து கதைக்கலாம், எனக்கும் எடுத்து கதைக்கலாம் சரிதானே. முடிஞ்ச வரை பாடசாலை நேரங்கள்ல எடுக்காமல் எடுத்தீங்கள் என்று சொன்னா இந்த பாடசாலையில மாணவர்களுக்கு கற்பித்தல் செயற்பாடு இருக்கும், இடையூறு இல்லாமல் இருக்கும். பாடசாலை நேரம் தவிர்ந்த அல்லது மதிர்வன் சாருக்கு பொருத்தமான டைம் என்ன சார்?
மதுரவன் சார் எடுக்கலாம். ஸ்கூல் முடிய பிரச்சனை இல்லை. ஸ்கூல் ஸ்கூல் முடிய எடுக்கலாம், பிரச்சனை இல்லை சார். ஸ்கூல் முடிய எடுக்கலாம். ஸ்கூல் முடிய நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சாரோட கதைக்கலாம். சரிதானே? அப்ப இன்றைய தினம் மதுரவன் சார் வேற இருக்கு சொல்லணுமே? இல்லை சார், ஓகே, நீங்கள் சொன்ன சரி. சரி, ஆக இன்றைய தினம் இந்த ஆரம்ப வகுப்பிலே இணைந்து உங்களது போதிய ஆலோசனைகளை வழங்கிய பெற்றோர்களுக்கும் அனைத்து விடயங்களையும் திறம்பட எதிர்காலத்தில் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற மதுரூபன் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்களுக்கும் இன்றைய தினம் இணைந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த புதன்கிழமை வகுப்பிலே சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். மிக முக்கியம், இந்த உங்களோட மாணவற்ற பேரையும் புள்ளியையும் நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் இலக்குக்கு மட்டுமே அனுப்புங்க. அந்த மெசேஜை இப்போ குறிப்பில் திரும்ப சேவ் பண்ணி வருவோம். சரியா? அது ஏனென்று சொன்னா ரகசியமா வச்சிருப்போம். மகிழ்வன்கிட்ட மட்டும் இருக்கும். உங்களோட பிள்ளைகள் இப்ப பிரசன்ட்ல எந்த லெவல்ல இருக்குன்றதை அவர் அதை வச்சு பார்ப்பேன். சரிதானே? ஓகே, நன்றி பெற்றோர். நாங்கள் நிறைவு செய்வோம். ஓகே 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 பிள்ளைகளா, நன்றி. நான் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சந்திப்போமா? ஓகே. Bye, sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Great, sir. Okay. Thank you, sir. Bye, sir. Okay. Bye, sir.